அதிமுகவினுடைய இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கு. அதன்படி யார் யார் எந்தெந்த தொகுதியில் போட்டிடுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து வருவோம். ஒன்று கும்மிடிப்பூண்டி, அங்கு வி சுதாகர் அவர்கள் போட்டியிடுகிறார். பூண்டி கிழக்கு ஒன்றிய கழகத்தினுடைய துணை செயலாளர். பொன்னேரி தனி 2, அங்கு சிறுனியம் பி பலராமன் அவர்கள் போட்டியிடுகிறார். அவர் எக்ஸ்எம்எல்ஏ, திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர். மூன்றாவது திருத்தணியில் திருத்தணி கோ அரி அவர்கள் போட்டியிடுகிறார். எக்ஸ்எம்பி. அவர் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளராக இருக்கிறார், அமைப்பு செயலாளரும் கூட. நான்காவது திருவள்ளூரில் பிவி ரமணா முன்னாள் அமைச்சர், அதே போல் திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தினுடைய கழக செயலாளராக அதிமுகவில் இருக்கிறார். 9 மாதாவரமில் மாதாவரம் வி மூர்த்தி அவர்கள் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர். திருவெற்றியூரில் கே குப்பன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார், எக்ஸ்எம்எல்ஏ, திருவொற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர். ஸ்ரீபெரும்புத்தூர் தனி 29, அங்கே கே பழனி எக்ஸ்எம்எல்ஏ அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார், குன்றத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர். 31 தாம்பரத்தில் சிட்லாப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார், எக்ஸ்எம்பி, செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர். செங்கல்பட்டு 32, அங்கே கஜா என்ற கஜேந்திரன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார், காட்டங்குளத்தினுடைய வடக்கு ஒன்றிய செயலாளர், செங்கல்பட்டு மாவட்ட ஊராட்சி குழு வார்டு உறுப்பினர். அதே போல் செய்யூர் தனி, அங்கே இ ராஜசேகர் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார், பரங்கிமலை தெற்கு ஒன்றிய செயலாளர். மதுராந்தகம் தனி, அங்கு தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திருமதி மரகதம் குமரவேல் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார், செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட மகளிர் அணியினுடைய செயலாளர். காஞ்சிபுரம் 37, அங்கு முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். 2011 to 2016 அதிமுகவினுடைய காஞ்சிபுரம் எம்எல்ஏவாக இருந்தவர், முன்னாள் அமைச்சர். அதே போல் அதிமுகவினுடைய காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளராகவும் அவர் இருக்கிறார். அரக்கோணம் தனி 38, அங்கு சு ரவி அவர்கள் ஆட்ரிக் வெற்றி பெற்றவர். 11, 16, 21 அரக்கோணத்தில் அதிமுகவின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் சு ரவி. 4வது முறையாக அவங்க போட்டியிடுறார், ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர். அதே போல் காட்பாடியில் வி ராமு அவர்கள் போட்டியிடுறார். ஆற்காடு 42, எஸ்எம் சுகுமார் அவர்கள் போட்டியிடுறார், ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர். வேலூர் 43, அங்கு எஸ்ஆர்கே அப்பு அவர்கள் போட்டியிடுறார், வேலூர் மாநகர மாவட்ட செயலாளர். அணைக்கட்டு 44, திரு தா வேலழகன் அவர்கள் போட்டியிடுறார், வேலூர் புறநகர் மாவட்ட செயலாளர். குடியாத்தம் தனி 46, திருமதி ஜி பரிதா புருஷோத்தமன் அவர்கள் போட்டியிடுறார், பேரணாம்பட்டு ஒன்றிய கழக இணை செயலாளர். 47 வாணியம்பாடியில் ஜி செந்தில்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார், அலங்காயம் மேற்கு ஒன்றிய செயலாளர். ஆம்பூர் 48, அங்கு ஆர் வெங்கடேசன் அவர்கள் போட்டியிடுகிறார், மாதனூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர். ஊத்தங்கரை தனி 51, அங்கு டிஎம் தமிழ்ச்செல்வம் எம்எல்ஏ அவர்கள் போட்டியிடுறார், அவர் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார், அவர் பொதுக்குழு உறுப்பினராக இருக்கிறார். பர்கூர் 52, அங்கு இசி கோவிந்தராசன் அவர்கள் போட்டியிடுகிறார், பர்கூர் மேற்கு ஒன்றிய செயலாளர். கிருஷ்ணகிரி 53, அங்கு கே அசோக்குமார் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர், அதிமுகவில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். அதே போல் ஒசூர் 55, முன்னாள் அமைச்சர் பி பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் போட்டியிடுகிறார், கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர். பாப்பிரெட்டிப்பட்டி 60, திருமதி மரகதம் வெற்றிவேல் அவர்கள் போட்டியிடுகிறார். அரூர் தனி 61, அங்கு வி சம்பத்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார், அரூர் வடக்கு ஒன்றிய செயலாளர். செங்கம் தனி 62, டிஎஸ் வேலு அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கீழ்பெண்ணாத்தூர் 64, அங்கு எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார், திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளர். ஆரணி திருமதி எல் ஜெயசுதா அவர்கள் போட்டியிடுகிறார், எக்ஸ்எம்எல்ஏ, அவங்க மாவட்ட செயலாளரும் கூட, திருவண்ணாமலை மத்திய மாவட்ட செயலாளர். செய்யார் 68, அங்கு மூக்கூர் என் சுப்பிரமணியன் அவர்கள் போட்டியிடுகிறார், முன்னாள் அமைச்சர், அமைப்பு செயலாளரும் கூட. அதே போல் வந்தவாசி தனியில் திருமதி பி ராணி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார், தலைமை செயற்குழு உறுப்பினர், திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர். திண்டிவனம் தனி 72, அங்கு பி அர்ஜுனன் எம்எல்ஏ அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார், விழுப்புரம் மாவட்ட புரட்சி தலைவி பேரவை செயலாளர். வானூர் தனி 73,
அங்கு பி முருகன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். விழுப்புரம் மாவட்ட கலைப்பிரிவு செயலாளர். 74 விழுப்புரம்ல திருமதி கே விஜயா அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கோவிலியனூர் ஊராட்சி ஒன்றிய குழு முன்னாள் தலைவர். திருக்கோயிலூர் 76 எஸ் பழனிசாமி டிடிசி முகையூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர். உளுந்தூர்பேட்டையில் திரு இரா குமரகுரு எக்ஸ்-எம்எல்ஏ விஜயகாந்தை எதிர்த்து போட்டிட்டு 2016 வெற்றி பெற்றவர். 2021 தான் அவர் தோல்வி அடைந்தார். அதுக்கு முன்னாடி 10 வருஷம் அவர் எம்எல்ஏவாக இருந்தார். மாவட்ட செயலாளர், கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர். சங்கராபுரம் ராகேஷ் சின்னசேலம் பேரூராட்சி கழக செயலாளர், பேரூராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர். கள்ளக்குறிச்சி தனி அங்கு ராஜீவ்காந்தி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கங்கவள்ளி தனி அங்கு நல்லத்தம்பி எம்எல்ஏ, அவர் இப்போ தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். தலைவாசல் தெற்கு ஒன்றிய துணை செயலாளர். ஆத்தூர் தனி அங்கு ஏபி ஜெயசங்கரன் அவர்கள் தற்போதைய எம்எல்ஏ. ஏற்காடு 83 அங்கு உஷாராணி என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஓமலூர் 84 ஆர் மணி தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர். மேட்டூர் 85 ஜி வெங்கடாச்சலம் எக்ஸ்-எம்எல்ஏ அவர்கள், கழக தொல்கை பரப்பு துணை செயலாளர் அவர்கள். சங்ககிரி எஸ் வெற்றிவேல் எக்ஸ்-எம்எல்ஏ. சேலம் தெற்கு ஜே வினோத் அவர்கள், சேலம் புறநகர் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர். வீரபாண்டி 91 அங்கு டாக்டர் ஸ்ரீ பாலாஜி சுகுமார் அவர்கள் எம்பிபிஎஸ், அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். சேந்தமங்கலம் எஸ்டி, அது தனியிலே பழங்குடியினருக்கான தொகுதி. அங்கு ஜி சந்திரமோகன் எக்ஸ்-எம்எல்ஏ அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். நாமக்கல் 94 அங்கு திரு ஸ்ரீதேவி பிஎஸ் மோகன் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பரமத்தி வேலூர் அங்கு எஸ் சேகர் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல் திருச்செங்கோடுல சந்திரசேகர் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஈரோடு கிழக்கு அங்கு ஆர் மனோகரன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தாராபுரம் தனி அங்கு பி சத்யபாமா அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். காங்கேயம் NSN நடராஜ் அவர்கள் எக்ஸ்-எம்எல்ஏ, அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பெருந்துறை JK ஜெயக்குமார் அவர்கள் வேட்பாளர். அந்தியூர் பி ஹரிபாஸ்கர் அவர்கள் வேட்பாளர். கோபிச்செட்டிப்பாளையம் செங்கோட்டையன் அவர்களுடைய தொகுதி. அங்கு VP பிரபு DCT கோபிச்செட்டிப்பாளையம் மேற்கு ஒன்றிய செயலாளர். பவானிசாகர் தனி அங்கு பன்னாரி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர். கூடலூர் தனி அங்கு பொன் ஜெயசீலன் அவர்கள் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். குன்னூர் 110 அங்கு ராமு அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மேட்டுப்பாளையம் சின்ராஜ் எக்ஸ்-எம்எல்ஏ. திருப்பூர் வடக்கு MSM ஆனந்தன் அவர்கள் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர். பல்லடம் KP பரமசிவம் அவர்கள் எக்ஸ்-எம்எல்ஏ. சூலூர் VP கந்தசாமி தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர். கவுண்டம்பாளையம் 117 அங்கு PRG அருண்குமார் எம்எல்ஏ அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர். அதாவது கோயம்புத்தூர் வடக்கினுடைய தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அம்மன் அர்ஜுன் கோவை தெற்குக்கு மாறார். கோவை மாநகர் மாவட்ட செயலாளராக இருக்கிறார். சிங்காநல்லூர் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய KR ஜெயராம், அவர் தான் மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல் கிணத்துக்கடவும் சே தாமோதரன் அவர்கள் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர், அவர் தான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும் முனைவர் பொள்ளாச்சி ஜெயராமன் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் தான். அதே போல் தேர்தல் பிரிவு செயலாளராகவும் இருக்கிறார். வால்பாறை தனி அங்கு டி லட்சுமணசிங் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். உடுமலைப்பேட்டை உடுமலை கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்னாள் அமைச்சர். பழனி கே ரவி மனோகரன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஆத்தூர் ஏ விஸ்வநாதன். நிலக்கோட்டை தனி தேன்மொழி அவர்கள். வேடசந்தூர் டாக்டர் VPP பரமசிவம் அவர்கள். அரவங்குறிஞ்சி கே செல்வகுமார் அவர்கள். கிருஷ்ணராயபுரம் தனி டாக்டர் எஸ் திவ்யா அவர்கள். குளித்தலை எஸ் கருணாகரன் அவர்கள். அதே போல் மணப்பாறையில் விஜயகுமார் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஸ்ரீரங்கம் ஆர் மனோகரன். திருச்சி கிழக்கு கா ராஜசேகரன். திருவெரும்பூர் பா குமார். லால்குடி லீமா ரோஸ் அவர்கள். லீமா ரோஸ் அண்மையில் தான் கட்சியில் இருந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு மாதம் கூட இருந்திருக்கிறாரு. IJKலேருந்து அண்மையில் வந்தவங்க மகளிர் அணியில் பொறுப்பு கொடுத்தாங்க. சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடுற வாய்ப்பும் கொடுக்குறாங்க. முசிறியில் என் யோகநாதன். துறையூர் தனியில் இ சரோஜா அவர்கள். பெரம்பலூர் தனி இளம்பை இரா தமிழ்ச்செல்வன் அவர்கள். நெய்வேலியில் சொரத்தூர் இரா ராஜேந்திரன் அவர்கள். பன்ருட்டி கே மோகன் அவர்கள். கடலூர் MC சம்பத் முன்னாள் அமைச்சர், கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர்.
குறிஞ்சிப்பாடி வந்து புவனேந்திரன், புவனகிரி வந்து அருண்மொழித்தேவன் கரண்ட் எம்எல்ஏ, சிதம்பரம் KA பாண்டியன் கரண்ட் எம்எல்ஏ 2 பேருக்கும் மீண்டும் வாய்ப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் சீர்காழி தனி அங்கே வந்து திரு மா சக்தி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பூம்புகார் வந்து பவுன்ராஜ், நாகப்பட்டினம் வந்து தங்க கதிரவன், திருத்துறைப்பூண்டி வந்து பாலதண்டாயுதம், திருவிடைமருதூர் வந்து இளமதி சுப்பிரமணியன், பாபநாசம் வந்து சண்முக பிரபு, ஒரத்தநாடு வந்து சேகர். ஒரத்தநாடு வந்து வைத்தியலிங்கம் அவர்களுடைய தொகுதி. ஸோ அந்த தொகுதியில் வந்து சேகர் தஞ்சாவூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பட்டுக்கோட்டை வந்து CV சேகர் எக்ஸ்எம்எல்ஏ தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட செயலாளர். பேராவூரணி வந்து கோவி இளங்கோ, பேராவூரணி தெற்கு ஒன்றிய செயலாளர். திருமயம் வந்து KP வைரமுத்து அவர்கள். சிவகங்கை வந்து PR செந்திலாதன் அவர்கள். மேலூர் வந்து பெரியபுல்லான் அவர்கள். மதுரை கிழக்கு வந்து மாங்குளம் K மகேந்திரன் அவர்கள். சோழவந்தான் வந்து மாணிக்கம். மதுரை வடக்கில் வந்து டாக்டர் P சரவணன் அவர்கள். உசிலம்பட்டியில் வந்து I மகேந்திரன் அவர்கள். ஆண்டிப்பட்டி வந்து லோகிராஜன். போடிநாயக்கனூர் வந்து VT நாராயணசாமி. போடிநாயக்கனூர் வந்து OPS அவர்களுடைய தொகுதி. VT நாராயணன் அப்படின்ற ஒரு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர். கம்பம் வந்து STK ஜெக்கையன். ஸ்ரீவில்லிபுத்தூர் தனி வந்து சந்திரபிரபா அவர்கள். விருதுநகர் வந்து VG கணேசன். அருப்புக்கோட்டை வந்து சேதுபதி. பரமக்குடி தனி வந்து டாக்டர் S முத்தையா. திருவாடனை வந்து திருமதி கீர்த்திகா முனியசாமி. முதுகுளத்தூர் வந்து மலேசியா S பாண்டி. விளாத்திக்குளம் வந்து திருமதி R சத்யா. தூத்துக்குடி வந்து சீதா செல்லப்பாண்டியன் அவர்கள். ஸ்ரீவைகுண்டம் வந்து திரு SP சண்முகநாதன் அவர்கள். சங்கரன் கோயில் தனி வந்து டாக்டர் திலீபன் ஜெய்சங்கர். கடையநல்லூர் வந்து திரு C கிருஷ்ணமுரளி அவர்கள். தென்காசி வந்து செல்வமோகன்தாஸ் பாண்டியன். ஆலங்குளம் வந்து டாக்டர் KRP பிரபாகரன் அவர்கள். திருநெல்வேலி வந்து தஞ்சை N கணேசராஜா அவர்கள். அம்பாசமுத்திரம் வந்து முனைவர் இசக்கி சுப்பையா அவர்கள். பாளையங்கோட்டை வந்து சையது சுல்தான் சம்சுதீன் அவர்கள். கன்னியாகுமரி வந்து திரு N தலவாய் சுந்தரம் அவர்கள். ஸோ இவங்க தான் அதிமுகவின் சார்பாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. 17 பெண்களுக்கு இதில் வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்பட்டது. இன்னும் சென்னை மாவட்டத்தில் இன்னும் ஒரு சில தொகுதிகளில் தான் இன்னும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படலை. இப்போ ஒரு 127 பேர் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் சென்னை மாவட்டத்தில் ராயபுரம் தவிர்த்து மிச்ச 16 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்படலை. அது கூடிய சீக்கிரம் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ தான் அறிவித்தாங்க. ஸோ அதனால் உடனே எடுத்து போடுறதால ஃபோட்டோஸ் வந்து வைக்க முடியல. அடுத்தடுத்து ஷார்ட்ஸாக நிறைய நம்ம வந்து வீடியோஸ் போடுவோம். அதிலலாம் நான் ஃபோட்டோ வைக்கிறதுக்காக பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.